நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். PK Plantation மல்லிகா. இதுக்கப்புறம் மல்லிகா பிரதாப்புக்கும் தாசில்தார் பாலசுதாவுக்கும் பிரச்சனை வரப்போகுது. கொஞ்ச நாளைக்கு இதை கேலரியில உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதோ வந்துடுறேன். மாலு, ஆமா, நீ இப்ப எங்க கிளம்பிட்ட? உங்க 2 பசங்க வெளியில போகும்போது எங்க போறீங்க, எதுக்காக போறீங்கன்னு நீங்க கேட்கறது இல்ல பாட்டி. அப்படி இருக்கும்போது நான் வெளியில போகும்போது மட்டும் கேக்குறீங்க. ஏய் நில்லு. அவங்க பெரியவங்க, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயமா தான் டெய்லி அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வராங்க. அவங்கள நீயும் ஒண்ணா? எங்க போற, திரும்ப எப்ப வருவேன்னு நீ சொல்லிட்டு போலாம் இல்லையா? என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கும் என் விஷயத்துல தலையிடுறதுக்கும் யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது பாட்டி? இந்த வீட்டுல எனக்கு எந்த குறையும் வராம என்ன நல்லபடியா பாத்துக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. ஆமா, நான் என்னடி உன்னோட வேலைக்காரியா? உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க. என் வேலையை பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா வேலைக்காரி வச்சிருவாங்க. நான் இருக்கிற இந்த வீட்டுல நீயும் உன் அம்மா இஷ்டப்படி எல்லாம் ஆட முடியாது. ஏன் இஷ்டப்படி நடந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க யாருமே இந்த வீட்டுல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏய் ஏண்டி மாலு, இப்பதான் நீ வளர்ந்து வந்துகிட்டு இருக்க. இப்பவே இவ்வளவு அகங்காரம் சரியில்லை. இது ஒன்னும் அகங்காரம் இல்ல, உங்களுக்கு வயசானதுனால தான் அப்படி தோணுது. உங்க கண்ணால பாக்குறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல பாட்டி. எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க பாட்டி. ஏய், உன் அப்பா அம்மா இங்க வரும்போது நீ இங்க இல்லன்னா நான் தான் அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்க உள்ள போய் ராமாயணம் பகவத்கீதைன்னு ஏதாவது எடுத்து வச்சு படிங்க பாட்டி. யாரு கேட்டாலும் நான் எங்க போனேன்னு தெரியலன்னு மட்டும் சொன்னா போதும். அப்படியே என்கிட்ட கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். ஐயோ, ஹலோ. ஆமா, இதோ கிளம்பிட்டேன். இன்னும் இங்க இருந்து ஆட்டோ ஏறுறது மட்டும்தான் பாக்கி. இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயமா பிரீத்திக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜித்துக்கும் கல்யாணிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல பிரீத்திக்கு இஷ்டமே கிடையாது. இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்ப மனசளவுல நாங்க விலகிதான் இருக்கோம். டேய் வாடா. எனக்கும் என் பொண்ணுக்கும் உதவி பண்றதால உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வருதுன்னா அப்ப அது வேண்டாம். சுரேஷ் சார் வணக்கம். டேய் வாடா. டேய் சுமேஷ் வாடா. இங்க பாருங்க, நீங்க அந்த கொலையை பண்ணலன்னு சொல்லி நான் இவங்கிட்ட தெளிவா புரிய வச்சிருக்கேன் சார். இவனுக்குள்ள தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஃபீல், அதனால உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா உடனே கூட்டிட்டு வந்துட்டேன். உட்காருங்க. டேய் உட்கார்றா, உட்காரு. இவரு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். செத்து போன வேணுவோட அண்ணன் சதீஷ். நான் தான். இது சதீஷோட தம்பி சுமேஷ். இவன் தான். செத்து போன வேணுகோபால்னு சொல்லக்கூடாது, கொலை செய்யப்பட்ட வேணுகோபால். யார் அந்த கொலையை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை. சூரஜ், இதுக்கப்புறம் எதுக்காக அதை ஃபாலோ பண்ணணும்? கொலையை ஒருத்தன் பண்ணிட்டு எங்கேயோ சுகமா வாழ்ந்துட்டு இருக்கானா அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். 10 வருஷமா நான் துபாயில இருந்தேன். இப்ப வாழ்றதுக்கான எல்லா வசதியும் இருக்கு.
எங்க அண்ணனை கொலை பண்ண கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்க கூடவே இருப்பேன். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து 1 மாசம் ரகசியமா என்கொயரி பண்ணா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். ஆர்கே சார், நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். என் வாழ்க்கையில 2 லட்சியம் தான் இருக்குன்னு. ஒண்ணு என் பொண்ணோட கல்யாணம், 2வது என்னை ஜெயில அடைச்சு வெளியே சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிற அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு நான் தண்டனை கொடுத்தே ஆகணும். ஒரு எவிடன்ஸ் கூட இல்லாம எப்படி இந்த விசாரணை ஆரம்பிக்கிறது? ஆதாரங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் சார். உங்களுக்கு தான் போலீஸ்லயும் அரசியலையும் நல்ல செல்வாக்கு இருக்கே. நமக்கான தகவல் கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் கிடைக்கும். என்ன அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இருந்து தான் நான் விசாரணை ஆரம்பிக்க போறேன். அவருக்கு யாரோ சொன்ன இன்ஃபர்மேஷனை அடிப்படையா வச்சுதான் அவங்க என் காருக்குள்ள இருந்த கத்தியும் செருப்பையும் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. சூரஜ், அந்த வேலையை என்கிட்ட விடுங்க. அந்த இன்ஃபர்மேஷனை யார் சொன்னாங்கன்றத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் சரி, கூட நான் இருக்கேன். நானும் எங்க அண்ணனை கொன்னவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். மல்லிகா பிரதாப்போட பிகே பிளான்டேஷனுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் டைமா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற அந்த பில்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு என்ன தோணுது? வேலை செய்யற தொழிலாளிகள் தங்குறதுக்கான ஒரு சமூக கூடம் அப்படிதான் மல்லிகா மேடம் சொல்றாங்க. அது உண்மை இல்லை நம்மளுக்கு தெரிய வந்ததுனால தான் ஸ்டாப் மோமோ கொடுத்துருக்கோம். அதோ அவங்க வந்துட்டாங்க. அவங்கள நாம புகழ்ந்து பேசணும். டேய், அத நீ எனக்கு சொல்லணுமே என்ன? நான் அதுல ஸ்பெஷலிஸ்ட் உனக்கு தெரியாதா? மேடம், உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம் மேடம். நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. பிகே பிளான்டேஷன் நடந்துகிட்டு இருக்கிற அந்த கட்டட சம்பந்தப்பட்ட வேலைக்கு மேடம் ஸ்டாப் மெமோ கொடுத்தீங்களே, அதை பத்தி தான் அண்ணன் பேசிட்டு இருந்தாரு. நான் என்னோட 15 வயசுல இருந்த இந்த யூனியன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என் சர்வீஸ்ல இங்க வாழ்ந்தவங்க, வீழ்ந்தவங்க, போனவங்க, இந்த மாதிரி எத்தனையோ அதிகாரிகளை நான் பார்த்திருக்கேன். அவங்க கிட்ட யாருக்குமே இல்லாத தைரியம் உங்ககிட்ட நான் பார்க்கிறேன். மல்லிகாவுக்கும் அவங்க பையனுக்கும் இந்த நிலைமை தேவைதான். அவங்க பண்ண பாவத்துக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் பிகே குரூப்போட கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் ஹரிஷ். ராமகிருஷ்ணன் சார், ஸ்பெஷல் தாசில்தார் சார்ஜ் எடுத்ததை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. இங்க வர அரசாங்க அதிகாரிகள் பிளான்டேஷனுக்கு வந்து என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆபீஸ்க்குள்ளேயே காலடி எடுத்து வைப்பாங்க. ஆனா இவங்க அங்க வரவே இல்லையே. மேடம் அப்படிப்பட்டவங்க கிடையாது. இந்த மாதிரி தாசில்தார் உங்க கைக்குள்ள போட்டுக்க முடியாது ஹரிஷ். இவங்களை நீங்க தான் இங்க வர வச்சீங்களா? ஆமா, நாங்க கையாளாகாதவங்க தானே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க.
கம்மியான சம்பளம் கொடுத்து எல்லா தொழிலாளிகளையும் அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்க இந்த பிளான்டேஷன் ஓனர் மல்லிகா மேடம் தான் ரொம்ப பெரிய குடும்பக்காரின்னு கூடிய சீக்கிரம் நாங்க நிரூபிப்போம். ஹரிஸ், பிளான்டேஷன்ல நீங்க கட்டிக்கிட்டு இருக்க கட்டடங்கள் எல்லாமே சட்டத்துக்கு புறம்பா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்ததுனால என்கொயரி பண்ண ஆக்ஷன் எடுத்தோம். என்ன சார் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ஸ்டாப் மெமோவால பிகே பிளான்டேஷனோட ஓனர் மல்லிகா பிரதாப் அரெஸ்ட் பண்ணிட முடியுமா? ஒருத்தரால எல்லா காலத்துக்கும் ராஜாவா வாழ்ந்துட முடியாது ஹரிஷ். மல்லிகாவோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. மல்லிகா மேடம் எதிர்க்க இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? அவங்களுக்கு வாழ்க்கையில வந்த எல்லா சவால்களையும் தனியா நின்னு ஃபேஸ் பண்ணிருக்காங்க. கஷ்டங்களை நினைச்சு பார்க்காத மனசு. வெற்றி மட்டும்தான் அவங்களோட லட்சியம். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா சூப்பர் பவர்ஃபுல் லேடி. அவங்கள அவமானப்படுத்துறது தான் உங்களோட நோக்கமா? ஹரிஸ், நீங்க யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யாரை எதுக்குறாங்கன்னு உங்க தாசில்தாருக்கு சொல்லி புரிய வைங்க. நீ என்ன பயமுறுத்தி பாக்குறியா? தாமஸ், சத்தம் போடாதீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும். அத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்ப யார் கேட்டா பதில் சொல்லுவீங்க? நான் வந்ததுல இருந்து ஒரு பேரை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மல்லிகா பிரதாப். இந்த ஊர்ல இருக்க கிரீடம் வைக்காத ராணி. நான் அவங்க கிட்ட மட்டும்தான் பேசலான்னு இருக்கேன். அதுக்கு உங்க மல்லிகா மேடம் தயாரா இல்ல அப்படின்னா தோட்டத்துல சட்டத்துக்கு புறம்பா கட்டடங்கள் கட்டுறதுனால ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க சொல்லி உங்க மல்லிகா மேடம் கிட்ட சொல்லிடுங்க. தாசில்தார் மாதிரி இவங்கள நினைச்சிடாதீங்க. இவங்க ஒரு நேர்மையான லேடி. சண்டை போடாம இருக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. இத பாரு ஹரிஷ், பந்து இப்போ பாலசுதாவோட கோர்ட்ல. நீயும் உன்னோட மல்லிகாவும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, இந்த விளையாட்டுல ஜெயிக்க முடியாது. மல்லிகா பிரதாப், வாங்க. டாப் மெமோ வாபஸ் வாங்க. மல்லிகா மேடம் உங்களை வந்து பார்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க? ஹரிஷ், பிளான்டேஷன் வேலையும் எனக்கு முக்கியம்தான். ஆனா நான் இப்ப என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் முக்கியமா நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்துக்காகவும் என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கணும். மேடம், நீங்க மட்டும் இல்ல, நானும் என்ன ஆசைப்படுறேன்னா என் ஃபேமிலி கூட அதிகமா டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் தான். ஆனா என்ன பண்றது, ஒவ்வொருத்தரும் வேணும்னே பிரச்சனை பண்ணணும்னு சுத்திக்கிட்டு இருக்காங்களே.
வாழ்க்கையிலே முதல் முறையா பிகே குரூப்போட ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஸ்டாப் மெமோ கிடைச்சிருக்கு. அதுல கையெழுத்து போட்டது ஒரு லேடி ஆபீசர்னு தெரிஞ்சப்போ நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அறிவில்லாம சும்மா காமெடிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிற உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பழகிறது எனக்கு பிடிக்கும். என்னை இங்க ஸ்பெஷல் தாசில்தாரா அப்பாயின்மெண்ட் பண்ணது உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்காக இல்ல, சட்டப்படி வேலையை முடிக்கிறதுக்காக. அதுக்கான முதல் படிதான் இப்ப கொடுத்திருக்கிற ஸ்டாப் மோமோ. பிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரு போர்ஷன் மட்டும்தான் அந்த பிளான்டேஷன். இந்த மாதிரி வேலையை பண்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி நீங்க விசாரிச்சிருக்கணும். அப்ப இந்த மல்லிகா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதில்ல மேடம்? உங்க பேரு பூர்வீகம் எல்லாம் எனக்கு தெரியும். 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்க புருஷனை யாரோ கொன்னுட்டாங்க. 2 குழந்தைங்க, பொண்ணு டாக்டர், பையன் இன்ஜினியர். வில்லேஜ் அசிஸ்டண்டா தான் நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்க. வில்லேஜ் ஆபீசர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார். அப்படி 12 வருஷத்துல உங்களுக்கு 3 குட் சர்வீஸ் என்ட்ரி, அது கூட ரிவார்டா ஒரு சஸ்பென்ஷன். இப்போ இந்த ஊர்ல ஸ்பெஷல் தாசில்தார் பதவி. உங்களை விட நான் இதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேற என்ன இருக்கு? உங்க வாழ்க்கையிலயும் சர்வீஸ்லயும் தனியா போராடி மேல வந்திருக்கிற ஒரு பொண்ணா உங்களை நான் மதிக்கிறேன். நான் உங்ககிட்ட எந்த கோரிக்கையும் வைக்கிறதுக்காக வரலன்னு தெரிஞ்சிருக்குமே. பிகே பிளான்டேஷன்ல சட்டவிரோதமா எதுவுமே நடக்கல. நீங்க கட்டுற கட்டட வேலைகள் அங்கீகரிக்கப்படலன்னு தெரிய வந்ததுனால தான் நான் நோட்டீஸே கொடுத்தேன். நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். கை நிறைய பணம் இருக்கிறவங்க தான் நஷ்டத்தை பார்த்து பயப்படுவாங்க. உங்க அதிகார திமிரை என்கிட்ட காட்டணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பயந்தெல்லாம் இந்த மல்லிகா ஒரு அடி கூட பின்னோக்கி போக மாட்டா. மல்லிகா பிரதாப்ங்கிற கார்ப்பரேட்டும் இங்க கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற தொழிலாளிகளும் என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒரே மாதிரி தான். இத பாருங்க, நீங்க சொல்ற எல்லா சட்டத்துக்கும் மேல மனிதாபிமானம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த ஊர்ல நான் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமே எங்க கிட்ட தப்பு இருக்குன்னு சொல்லி யாராவது எங்க பிளான்டேஷனுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. நீங்க எந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி வந்தாலும் சரி, நீங்க நினைச்சது எதுவும் நடக்காது. இது தாசில்தாரா இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். போனா திரும்ப வரமாட்டேன்னு உங்க 2 பசங்களுக்கும் சொல்லிட்டே வாங்க. மல்லிகா மேடத்தை எதிர்த்துக்கிட்டு இங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியாது மேடம். எங்க இருந்தாலும் சரி, நாம நம்ம வேலையை பார்த்து தானே ஆகணும். ஹரி, பார்க்கலாம். நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே மேடம். நாளைக்கு போகணும். போயிட்டு நான் திங்கக்கிழமை வந்துடுவேன். சரி, பார்த்து போங்க மேடம். எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா கொடுங்கம்மா. ஆஷா, மாலு இந்த மாதிரி ஊர்மையை விடணும்னு தான் நீ முடிவு பண்ணிருக்கியா என்ன? அவளை நான் எங்க விட்டேன்? அவ ஊர்மையை தானே போயிருக்கா. அவ எங்க போறா, எப்ப வரான்னு கவனிக்கிறது நல்லது. அவ ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. அவளுக்கு 16 வயசாச்சு. அவளோட வேலையை அவளே செஞ்சு பார்த்த.
இந்த வயசுல தகுதி அதிகமானாலும் அது பிரச்சனை தான். அதோட உங்களுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காதே. பாலங்க பையன் வரும்போது அப்படியே பாசத்தை பொழிஞ்சிங்களே. என் பொண்ணுகிட்ட பாசத்தோட ஒரு வார்த்தை என்னைக்காவது பேசிருக்கீங்களா? என்ன பாக்குறதே அருவருப்பா நினைக்கிறா. அப்படி இருக்கும்போது எப்படி காட்டுறது? நீங்க பாசத்தை காட்டினா தானே அவ காட்டுவா. உன்னோட பொண்ணுகிட்ட இருந்து நான் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம அவ ஒரு பொண்ணு வழி தவறி போனா அந்த அவமானம் இந்த குடும்பத்துக்கு தான் வந்து சேருங்கிறதுனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் உங்க ஒவ்வொரு வேலைக்காக வீட்டை விட்டு காலையிலேயே போயிடுறீங்க. பின்னாடி அவளும் போயிடுறா. இங்க இருந்து அவளுக்கு போர் அடிச்சிருக்கோம். அவளுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்காக எங்க போறா அப்படின்னு அம்மாவான உனக்காக தெரிஞ்சிருக்கணும்ல. அவளோட வயசு ஆபத்தான வயசுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். என் பொண்ணை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை. தப்பெது சரி எதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். என்னோட அப்பா அம்மா எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்காங்க. அவங்க வளர்த்த லட்சணம் நல்லா தெரியுது. அவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியும். அவ இவ பத்த பொண்ணு தானே. அம்மா வேலியை தாண்டுனா பொண்ணு சுவத்தையே தாண்டுறா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.